இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் மேத்யூ சொல்லியிருக்கிறாரு. பைபிளில் இது போல் மேத்யூ சொல்லியிருக்கிறத தாவேக தலைவர் விஜய்க்கு நாம் நினைவுறுத்த வேண்டியிருக்கிறது. அவர் பைபிள் படித்திருக்கிறவர் தான். அவர் கிறிஸ்துவ மதத்தில் பிடிப்பு கொண்டவர். அவருக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரியும். இருந்தும் கூட கல்லின் மீது மோதக்கூடிய ஒரு வேலையை தான் இன்னைக்கு விஜய் செய்திருக்கிறார். ஈஸியான சில விஷயங்கள் இருக்க அவர் ஒரு தவறான ரொம்ப கடினமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகா ஆட்சிக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு 1% கூட கிடையாதுங்கிறதா எல்லாருக்குமே தெரியும். அது விஜய்க்குமே கூட இந்நேரம் தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட விஜய் மட்டுமாவது, தாவேகாவின் சார்பாக போட்டிக்கூட விஜய் மட்டுமாவது எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத அலசுவது தான் இந்த நியூஸ் ரோஸ்டுடைய நோக்கம். இதுக்கு தான் நாம் பைபிளில் இருக்கக்கூடிய அந்த வாசகங்களை சொல்லியிருக்கிறோம். இந்நேரம் அந்த வாசகங்கள் எவ்வளவு பொருத்தப்பாட்டுடன் தனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விஜயும் கூட உணர்ந்திருப்பார். அவர் பெரம்பூருக்கு எலெக்ஷன் அஃபிடவிட் போட்டு அவர் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் இதை உணர்ந்திருப்பார். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். தாவேக தலைவர் விஜய் முதல் தேர்தலிலேயே 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. தமிழ்நாட்டில் 2 தொகுதிகளில் ஒரு தலைவர் போட்டியிடுவது என்பது ரொம்ப அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அது மாதிரி இங்கு யாரேனும் போட்டியிட்டால் அவங்க பயந்துட்டாங்க, வெற்றிக்காக ரொம்பவும் பதட்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள நேரிடும். இதனாலேயே தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஒரு வழக்கம் என்பது கிடையாது. ஜெயலலிதா மட்டுமே 1991 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் பண்ணி 2த்திலுமே ஜெயிச்சு அதற்கு பிறகு ஒரு தொகுதியில் அவங்க ராஜினாமா கூட செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்தது அவங்க ஆட்சிக்கு வந்ததுனால. ஆனால் வேறு யாரும் கலைஞரோ, எம்ஜிஆரோ, பேரறிஞர் அண்ணாவோ, காமராஜரோ யாரும் இது போல் 2 தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் கிடையாது. சில சில்லறைகள் அது போல் செய்வாங்க, சுயேட்சைகள் அது போல் 1 தொகுதி 2 தொகுதின்னு அவங்க வேட்புமனு சும்மா தாக்கல் பண்ணி விட்டு போவாங்க. ஆனால் பெரிய தலைவர்கள் யாரும் அது போல் ஜெயலலிதாவை தவிர்த்து வேறு யாரும் செய்தது கிடையாது. வடநாட்டிலலாம் இது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம்தான். நரேந்திர மோடியை கூட முதல்ல பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்ட போது 2 தொகுதியில் நின்னார். மம்தா பானர்ஜி எப்போவுமே 2 தொகுதியில் நிற்பாங்க. ராகுல் காந்தி 2 தொகுதியில் நின்றுருக்காரு. இது போல் அங்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. தமிழ்நாட்டில் அது கிடையாது. இருந்தும் விஜயை 2 தொகுதியில் நீங்கள் மனு தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்தது யாருன்னு தெரியல. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல 2 தொகுதிகள் விஜய் நிற்கிறார் என்பது அவர் பயந்து போயிட்டாரு, அவர் வெற்றிக்காக பதட்டப்படுகிறார், ரொம்ப டிஸ்பிரேட்டாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. சரி, 2 தொகுதியில் தான் அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு, அது பிரச்சனை கிடையாது. ஆனாலும் அவர் அந்த 2 தொகுதிகளாக எந்த தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சென்னையில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது போலவே திருச்சி கிழக்கிலும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார். அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் 2 இடங்களில் சி ஜோசப் விஜய் என்கிற பெயர் இடம்பெற்றிருக்கிறது. பெரம்பூரில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2021 தேர்தலில் அங்கு திமுகவின் சார்பாக ஆர்ஜி சேகர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் 52.9% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதாவது 1,05,267 வாக்குகளை பெற்றிருக்கார். கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் 50%க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அங்கு அதிமுக சார்பாக பெருந்தலைவர் மக்கள் கட்சியை சார்ந்த என்ஆர் தனபாலன் இரட்டை இலை சின்னத்தில் நின்று 2வது இடம் பெற்றார். அவர் பார்த்தீங்கன்னா திமுக பெற்ற வாக்குகளில் பாதி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். ஆக திமுக அதிமுக என்கிற 2 கட்சிகள் மட்டுமே அங்கு 75% வாக்குகளை கடந்த தேர்தலில் கைப்பற்றி இருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் சொல்லிக் கொள்ளும்படியான ஆதரவு அந்த தொகுதியில் இருக்கிறது. அவங்க 10% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நடிகர் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியும் கடந்த தேர்தல் அங்கு போட்டியிட்டு கிட்டத்தட்ட 9% வாக்குகளை வாங்கி இருக்கிறார்கள். அங்கு தினகரனுடைய அமமுக வேட்பாளர் போட்டியிட்டு வெறும் 2% வாக்கு, அதாவது 4000 வாக்கு மட்டுமே வாங்கி இருக்கிறார். இதுதான் கடந்த தேர்தலில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 ஒரு சட்டமன்ற தேர்தல் அங்கு நடந்திருக்கிறது. அதாவது இடைத்தேர்தலாக நடந்த அங்கு இதே திமுக வேட்பாளர் அப்போது 56% வாக்குகளை பெற்றார். அப்போது அதிமுக 20% வாக்குகளை பெற்றது. மக்கள் நீதி மய்யம் 11% வாக்குகளை பெற்றது. நீங்கள் இப்படியாக பெரம்பூருடைய வாக்குகளை எடுத்துக்கொண்டால் திமுக அதிமுக 2 கட்சிகள் சேர்ந்து அங்கு 75% வாக்குகளை பெறுவது என்பது எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட பார்த்தீங்கன்னா 2019 வடசென்னை தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற கலாநிதி வீராசாமி
1,17,074 வாக்குகள் பெற்றார். அதாவது 2 லட்சம் வாக்குகள் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் மட்டுமே, வடசென்னை தொகுதியில் அது இருக்கு, அங்கு மட்டுமே 1,17,074 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 2024லும் கூட 95,000 வாக்குகள் கிட்டத்தட்ட வந்து கலாநிதி வீரசாமி அங்கு பெற்றிருக்கிறார். எனவே அங்கு 50% அதிகமான வாக்குகளை தொடர்ச்சியாக திமுக பெற்று வருகிறது அப்படிங்கிறது உறுதியாக தெரிகிறது. அடுத்த நிலையில் வரக்கூடிய அதிமுகவும் கூட 25-30% வாக்குகளை வந்து அவர்களுக்கு என்று எப்போதுமே வந்து வைத்திருக்கிறது. இதுவரை பெரம்பூரில் திமுக 9 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கு வெற்றி என்பது எப்போவுமே ஒன் சைடடாக இருக்கு. வெற்றி பெறக்கூடிய எம்எல்ஏ எப்போவுமே 50% அதிகமான வாக்குகளை பெற்று தான் வெற்றி பெறுவது என்பது வாடிக்கையாக இருக்கிறது. 2016 மட்டும் அங்கு ரொம்ப டஃப்பான ஒரு க்ளோஸ் ஃபைட் இருந்தது. அப்போது அதிமுகவுடைய வெற்றிவேலு 500 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளராக அப்போ பெருந்தலைவர் மக்கள் கட்சி கூட்டணி கட்சியான என்ஆர் தனபாலன் நின்றார். உதயசூரியன் சின்னத்தில் நின்றார். அவர் வந்து 520 530 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோத்தார். அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் பெரும்பாலும் பெரம்பூரில் திமுக 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் நியூ கமரான விஜய் வந்து என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு தொகுதியில் எல்லாருமே வந்து அன்ஹாப்பி ஓட்டர்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. அன்ஹாப்பி ஓட்டர்ஸ் தான் ஒரு நியூ பிளேயரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. பெரம்பூரில் அதுபோல் அன்ஹாப்பியாக அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் தென்படாத ஒரு நிலையில் அந்த தொகுதியை விஜய்க்கு யார் பரிந்துரைத்தது அப்படின்னு நமக்கு தெரியல. பெரம்பூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்பன் ஒர்க்கிங் கிளாஸ் கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லுவாங்க. நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் ஒர்க்கிங் கிளாஸ் தான் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள். நீங்கள் தமிழ்நாடு முழுக்கவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போன்ற பண்பு கொண்ட ஒர்க்கிங் கிளாஸாக அர்பனில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து எப்போவுமே ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறதுக்காக ஒருவருக்கு வாக்களிக்கக்கூடிய மனோபாவம் கொண்டவர்கள் கிடையாது. அதாவது விஜய் தான் ஒரு செலிபிரிட்டி, சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவர் அதற்கு பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்தது தவறு. ஏன்னா அங்கே விஐபி என்கிற ஒரு விஷயத்தை அங்கு ஒரு தகுதியாக வாக்காளர்கள் கருதுவதில்லை. சரி, விஜய்க்கு என்ன வாய்ப்புகள் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு அதிமுக இம்முறை போட்டியிடவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொருளாளரான திலகபாமா களமிறங்கியிருக்காங்க. நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில் திலகபாமா எந்த தேர்தலாக இருந்தாலும் போட்டியிடுறாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவங்க தான் வந்து தோக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போது பெரம்பூருக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் விஜய் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு மன நிம்மதி அடையலாம். இரட்டை இலை தன் முழு செல்வாக்கை வந்து அங்கு களமிறக்காமல் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஏப்பச்சாப்பையான ஒரு வேட்பாளர் அங்கே போடப்பட்டிருப்பதால் விஜய் அதற்காக ஓரளவுக்கு மன ஆறுதல் கொள்ளலாம். ஆனாலும் கூட அங்கு திலகபாமாவுக்கு அதிமுக வாக்குகள் செறிவாக விழும் பட்சத்தில் அது வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வந்து உடைக்கக்கூடும். அவ்வாறு உடைக்கும் போது அது திமுக வெல்வதற்கு மிக சுலபமான ஒரு வழியாக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் அங்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டே கிடைக்கல, வெறும் 5000 ஓட்டு தான் வாங்குறாங்க, 4000 ஓட்டு தான் வாங்குறாங்க எனும்போது அது ஓரளவுக்கு விஜய்க்கு பெனிஃபிட்டாக இருக்க முடியும். ஆனால் இது மட்டுமே தொடர்ச்சியாக பாதிக்கும் மேற்பட்ட வாக்கில் 2ல் 1 வாக்கை வாங்கி அங்கு உதயசூரியன் ஜெயித்து கொண்டிருக்கிறது. அந்த உதயசூரியனை வீழ்த்துவதற்கு விஜய்க்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது என்பதுதான் நிலவரம். ஸோ பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் விஜய் 2ஆம் இடம் பெறுவார் என்பது உறுதி. ஆனால் அவர் வெற்றி பெறுவது என்பது கன்னித்தீவு சிந்து பார்த்து 7 மலை 7 கடல் தாண்டி போயிட்டு இருக்கான் இல்லையா, அது போன்ற ஒரு பயணத்தை விஜய் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார். இந்த முறை பிரச்சாரத்துக்கு மிக குறைவான நாட்கள் தான் இருக்கிறது எனும்போது விஜயால் தொகுதி முழுக்க பிரச்சாரம் செய்து தனக்கான ஒரு புதிய ஆதரவு களத்தை வந்து ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதுவும் இல்லாமல் அவர் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். வெறும் பெரம்பூர் தொகுதி வேட்பாளராக மட்டும் இல்லை, அவர் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார். பெரம்பூருக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக அவர் கவனம் செலுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு தொகுதியிலும் போட்டியிடுகிறார். அங்கு போயும் அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டு அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பெரம்பூரில் விஜயுடைய வெற்றி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் விஜய்க்கு வெற்றி லட்சியமாக இருந்தாலும் அவருக்கு பெரம்பூரில் 2ஆம் இடம் நிச்சயம் அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்லலாம். விஜய் போட்டியிடக்கூடிய இன்னொரு தொகுதி திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்கில் கடந்த முறை இனிகோ இருதராஜ் திமுகவில் வந்து வென்றிருக்கிறார். அவர் அங்கே 94,302 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். சதவீதமாக பார்த்தீங்கன்னா 54-55% வாக்குகளை வந்து அவர் வந்து அங்கே பெற்றிருக்கிறார். இனிகோ இருதராஜ் சாதாரண ஒரு ஏப்பச்சாப்பையை ஜெயிச்சு இவ்வளோ பெரிய வெற்றியை பெறவில்லை. முன்னாள் அதிமுக அமைச்சரான வெல்லமண்டி நடராஜனை வீழ்த்தி இருக்கிறார். வெல்லமண்டி நடராஜனுக்கு கடந்த தேர்தலில் 23% வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் இருப்பதைப் போலவே அங்கும் நாத்தாக்கா வந்து 8% வாக்குகளை வாங்கியிருக்கிறது. போன தேர்தலில் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் அங்கு 7% வாக்குகளை வாங்கியிருக்கிறது. மக்கள் நீதி மையம் இந்த முறை திமுக கூட்டணியில் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது. 2019 பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக திமுக கூட்டணியில் போட்டியிட்ட திருநாவுக்கரசர் 97,783 வாக்குகளை அதே திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும் பெற்றிருக்கிறார். 2024 பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா துரை வைகோ 90,780 வாக்குகளை இதே திருச்சி கிழக்கு தொகுதியில் பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொகுதியில் பாதி வாக்குகளை பெரம்பூரில் திமுக கூட்டணி எப்படி அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறதோ அதுபோலதான் திருச்சி கிழக்கிலையும் 2019 தொடங்கி திமுக கூட்டணியுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த தொகுதியே வந்து புது தொகுதி தான். 2011 தான் உருவாகிறது. 2011-16 என்று அடுத்தடுத்து 2 தேர்தல்களில் அதிமுக வென்றிருந்தாலும் கூட 2021 மிகப்பெரிய ஒரு வெற்றியை திமுக பெற்றிருக்கிறது. நடந்திருக்கக்கூடிய 2 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் அங்கு வந்து ஒரு கணிசமான வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது எனும்போது பெரம்பூரை ஒப்பிடுகையில் திருச்சி கிழக்கு என்பது விஜய்க்கு ரொம்பவும் டஃப்பான ஒரு தொகுதியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 தொகுதிகளிலுமே விஜய்க்கு ஏதாவது ஒரு எட்ஜி வரணும்னா யூத் இளைஞர்களுடைய வாக்கு வந்து 100% விழணும். அந்த இளைஞர்கள் எல்லாருமே தாவேக்காவை ஆதரிப்பார்களா என்பதெல்லாம் வந்து கேள்விக்குறிதான். இருந்தாலும் தாவேக்காவினர் என்ன சொல்லிக்கிறாங்க, இளைஞர்களுடைய வாக்கு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் ஆஃப்டர் எஸ்ஐஆர் நம்ம பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்கு உட்பட்டோர் இவங்க தான் வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, 100% எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தாவேக்காவினர் கிளைம் பண்ணிட்டா கூட அவர்களுடைய சதவீதம் என்பது ஒரு 22-23% தான் இருக்கக்கூடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞரும் அதிமுக வேணாம், திமுக வேணாம், நாம் தமிழர் கட்சி வேணாம், வேறு எந்த கட்சியும் எங்களுக்கு வேணாம், நாங்கள் தாவேக்காவுக்கு மட்டும்தான் விசில் சின்னத்துக்கு மட்டும்தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட தாவேக்கா வேட்பாளர்களுக்கு டெபாசிட் தான் கிடைக்குமே தவிர்த்துட்டு வெற்றியெல்லாம் கிடைப்பதுங்கிறது குதிரை கொம்பு தான். அவ்வாறாக ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஓட்டு போடுறாங்க. திமுகவுடைய ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை, அதாவது 96 எப்படி அதிமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்ததோ அதுபோல் ஒரு ஆன்டி டிஎம்கே வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒன்று இருந்தால் மட்டுமே தான் தாவேக்காவில் அட்லீஸ்ட் விஜயை மட்டுமாவது சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுபோல் ஆன்டி டிஎம்கே வேவ் இல்லை. இளைஞர்களுடைய வாக்குகளே ஒட்டுமொத்தமான வாக்காளர் சதவீதத்தில் 20-22% தான் இருக்கும்போது அந்த 20-22%லும் பாதிக்கு மேலே அதிமுக திமுக குடும்பத்தை சார்ந்த வாக்குகள் எனும்போது விஜய்க்கு எங்கிருந்து புதிய வாக்காளர்கள் உருவாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதனால தான் விஜய் கட்சியை ஆரம்பிக்கும் போது நான் கூட்டணி ஆட்சியை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன், எங்கள் கூட வர்றவங்களுக்கெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கூட இங்கே இருக்கக்கூடிய அல்லு சில்லு கட்சிகள் கூட விஜய் கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு தயங்கினார்கள். விஜய் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை கூட யாருமே தொடங்கலை. அதுக்கு என்ன காரணம்னா விஜயால் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு இலக்கை கூட எட்ட முடியாது. விஜய் கட்சியில் விஜயை தவிர்த்து கிட்டத்தட்ட 95% வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. விஜயை தவிர்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஈவன் தாவேக்காவிலே இப்போ நிறைய மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்து சேர்ந்துருக்கிறாங்க. செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கே இந்த நிலவரம் தெரியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். எல்லா ரசிகர்களுமே வாக்காளர்கள் அல்ல அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும். அவர்கள் எல்லாருமே தனக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு முரட்டு நம்பிக்கையில் விஜய் இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா நானே விஜயை ரசிக்கக்கூடியவன் தான். துப்பாக்கி, கில்லி போன்ற படங்கள்லாம் பார்த்து எனக்கு விஜயை பிடிக்கும் தான். ஆனாலும் விஜய்க்கு நான் ஓட்டு போடணும்னா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போட மாட்டேன். விஜய்க்கு நான் ஓட்டு போட்டேன்னா என்னை தற்கூரி என்று தான் இந்த சமூகம் வந்து காரி துப்புங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் தற்கூரியாக இருக்க விரும்பவில்லை என்பதால் நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். என்னை போல ஏகப்பட்ட விஜய் மீது அபிமானம் கொண்ட விஜயை திரையில் ரசிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவரவர் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவரவர்களுக்கு விருப்பமான ஒரு கட்சிக்கு தான் வாக்களிக்க போகிறார்கள். அதே போல் எல்லா வாக்காளர்களும் யாராவது ஒரு செலிபிரிட்டி வந்து நம்ம தொகுதியில் நின்னா அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கிடையாது. விஜய் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காரு, நாம் ஒரு செலிபிரிட்டி, நாம் பெரம்பூரில் நிற்கிறோம்னா நாம் மட்டும்தான் அங்கே கேண்டிடேட் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி கிடையாது. வாக்காளர்களுக்கு குறிப்பாக திருச்சி கிழக்கு, பெரம்பூர் மாதிரியான நகர்ப்புற வாக்காளர்களுக்கு இந்த செலிபிரிட்டி இல்லாதவங்க அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அவர்கள் நலத்திட்டங்கள் அடிப்படையில் ஒரு ஆட்சியை வந்து அவர்கள் எடை போடக்கூடிய விதத்தில், ஒவ்வொரு கட்சியையும் அவர்கள் எடை போடக்கூடிய விதத்தில் அவர்களுடைய வாக்குகளை அவர்கள் செலுத்துகிறார்கள். அதுவும் இல்லாமல் இது போல் ஒர்க்கிங் கிளாஸ் அர்பன் ஓட்டர்ஸு ரொம்ப வேகமாக ஸ்விங் ஆகக்கூடியவர்கள் கிடையாது. போன எலெக்ஷனில் வந்து நாம் சூரியனுக்கு போட்டோம், இந்த எலெக்ஷனில் ரெட்டாலைக்கு போடுவோம், அடுத்த எலெக்ஷனில் அவங்க ரெண்டும் வேணாம் விசிலுக்கு போடுவோம் அப்படின்னு
ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஸ்விங் ஆகக்கூடிய வாக்காளர்களாக அவர்கள் இல்லை. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இருக்கும். அர்பன் ஒர்க்கிங் கிளாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்கள் ஒரே மாதிரியான வாக்கை தான் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான கட்சியை தான் அவர்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். ஒரு தேர்தலுக்கு நிறைய பூத் ஏஜென்ட்ஸ் வேணும், நிறைய கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் வேணும், வாக்காளர்களை மொபிலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் விஜய் இருக்கிறார். விஜய் நிற்கக்கூடிய பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் கூட இந்த விஷயங்களை தாவேகாவால் செஞ்சுக்க முடியல எனும்போது மற்ற தாவேகா வேட்பாளர்களுடைய நிலையெல்லாம் ரொம்பவே பரிதாபகரமாக இருக்கிறது. பொதுவாக புதுசாக ஒரு கட்சி வரும்போது ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உருவான கட்சிகள், புதியதாக உருவான கட்சிகள், எந்த பேஸ்லையும் இல்லாமல் வேறு கட்சியிலேருந்து பிரிஞ்சு வராமல் உருவான கட்சிகள் சந்தித்த ஸ்ட்ரகிள் தான் இதெல்லாம். இப்போது பெரம்பூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரோடு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஆளுங்கட்சியாக இருப்பதால் அவங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நிறைய தொகுதியில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமாக அவர்கள் பெண்களுடைய வாக்குகளை கணிசமாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் கிங் மேக்கர்ஸாக பெண் வாக்காளர்கள் தான் இருக்கப் போகிறார்கள். கடந்த 5 ஆண்டு காலமாகவும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து திமுக அரசாங்கம் திட்டங்களை தீட்டி இருப்பதால் பெண்களுடைய வாக்குகள் கணிசமாக அவர்களுக்கு கன்சாலிடேட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாமல் பெண்கள் திமுகவை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒரு புது பிளேயருக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு அதிசயம் நிகழ்ந்தால் அது நிச்சயமாக அதிசயம்தான். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிகழ்ந்தால்தான் அட்லீஸ்ட் தாவேகால விஜய் மட்டுமாவது எம்எல்ஏவாக போக முடியும். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்போவுமே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எலக்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓட் பேங்க் பாலிடிக்ஸை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தாவேக தற்கூறிகளை லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்யக்கூடிய ஒரு திறன் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சிகளுக்கு பல ஆண்டுகால அனுபவத்துடன் கூடிய ஒரு கிராஸ் ரூட் நெட்வொர்க்கு எல்லா தொகுதிகளிலும் இருக்கிறது. லாயல் ஓட்டர்ஸு அவர்களுக்கு அவங்க வச்சுட்ருக்காங்க. குறைஞ்சபட்சம் திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிகள் ஒவ்வொரு தொகுதியிலும் 50% வாக்குகள் லாயல் ஓட்டர்ஸாக இருக்கிறார்கள். இந்த லாயல் ஓட்டர்ஸை யாருமே புதுசாக ஸ்விட்ச் பண்ணவே முடியாது, ஸ்விங் பண்ணவே முடியாது என்பது தான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த நிலைமையை தான் நாம் முன்னாடி பைபிள் வாசகத்தை சொல்லி சொன்னோம். இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்பது, அந்த தேர்தலில் திராவிட கட்சிகள் என்பது கல் மாதிரி இறுகிய கல் மாதிரி இருக்காங்க. அந்த கல் மீது மோதக்கூடியவர்கள் நொறுங்கி தான் போகிறார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. வரலாற்றை அவ்வளவு சுலபத்தில் யாராலும் மாற்றி எழுத முடியாது. விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதிகளை செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்தில் என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது. இன்னமும் விஜய் நம்பிக்கொண்டிருக்கிறார் தன்னால் முதலமைச்சர் ஆக முடியும், தமிழ்நாடு முழுக்க ஒரு 200 தொகுதியில் தாவேகா வேட்பாளர்கள் வென்று விடுவார்கள், ஜோசப் விஜய் என்கிற நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதவி ஏற்றுப்பேன் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கார். இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அவருக்கு ஃபேன் பேஸ் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய்க்கும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். இப்போது விஜய் இருக்கும்போது விஜய்க்கு அஜித் ரசிகர்கள் வாக்களிக்க போவதில்லை, ரஜினி ரசிகர்கள் வாக்களிக்க போவதில்லை, கமல் ரசிகர்கள் வாக்களிக்க போவதில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அடிப்படையில் விஜய் ரசிகர்கள் அவர்கள் எல்லாரையும் விட அதிகமாகலாம் ஒன்றும் கிடையாது. கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறத விஜய் இன்று வரை உணர மறுக்கிறார். அவர் தரையில் அவருடைய பாதத்தை வைக்கிறதுக்கு மறுத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் விஜய்க்கு எதிரான ஒரு விஷயங்கள். ஓட் ஸ்பிளிட்டிங் ஆகுது, அதாவது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறி கொண்டிருக்கிறது. அது மாதிரி சிதறக்கூடிய வாக்குகளை சேர்ப்பதன் மூலமாகத்தான் விஜயுடைய வெற்றி அட்லீஸ்ட் விஜய்க்கு மட்டுமேயான வெற்றி சாத்தியப்படும். ஆனால் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா அது சாத்தியமில்லை. அங்கு பாமக வேட்பாளர் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிதறடிக்கப் போகிறார், அதிமுக வாக்குகளை அவர் வாங்கப் போகிறார். அங்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10% வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் விஜய்க்கு வரப்போவதில்லை. அதே போல் அங்கு கடந்த தேர்தலில் நடிகர் கமல்ஹாசனுக்காக கணிசமாக விழுந்த வாக்குகள் இந்த முறை திமுக வேட்பாளருக்கு கிடைக்கப் போகிறது. இந்த கிரவுண்டு ரிப்போர்ட் எல்லாம் விஜய்க்கு கிடைத்ததா, இந்த தொகுதியில் யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கினார்கள் என்பதை அந்த கடந்த கால டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தாரா அப்படின்னு தெரியாமையே கண்ணை மூடிக்கொண்டு அவர் இந்த 2 தொகுதிகளில் களம் இறங்கி இருக்கிறார். இதே போன்ற சவால்கள் தான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கும் இருந்தது. விஜயகாந்துக்கு அன்றைக்கி நல்லாவே தெரியும், தேமுதிகவுக்கு இரட்டை இலக்க எண்ணிக்கையில் கூட எம்எல்ஏக்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, குறைந்தபட்சம் தானாவது ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சார். அதற்காக அவர் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணார். விஜய் யோசிக்க மறந்த ஒரு டெக்னிக் விஜயகாந்துக்கு இருந்தது. விஜயகாந்த் என்ன நினைச்சார்னா, திமுகவும் அதிமுகவும் பிரதான பிளேயராக இல்லாத ஒரு தொகுதியில் போய் நாம் நின்னோம்னா தான் நம்மால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விஜயகாந்த் வந்திருந்தார். அதனால தான்
பாமக கோட்டையான விருத்தாச்சலத்தில் போய் நின்னார். அங்கே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் செகண்டரி பார்ட்டிஸு, அங்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் மெயின் பார்ட்டி. தன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியை வெல்ல முடியும், மாம்பழம் சின்னத்தை வெல்ல முடியும், உதயசூரியனையும் ரெட்டையிலையும் தான் வெல்ல முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை அவர் புரிந்து கொண்டு விருத்தாச்சலத்தில் போய் நின்னார். அவர் மட்டும் வென்றார். அது போன்ற ஒரு முடிவை விஜய் இந்த தேர்தலில் எடுத்திருக்கலாம். விஜய் எங்கு தாமரை பலமாக இருக்கிறது, எங்கு கை சின்னம் பலமாக இருக்கிறது, எங்கு ரெட்டை இலையும் உதயசூரியனும் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு தொகுதியில் கான்சென்ட்ரேட் பண்ணி நின்றுருந்தா அந்த தொகுதியில் விஜய் மட்டுமாவது வென்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் விஜய் 3வது இடத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதா அந்த தொகுதியோட நிலவரமாக இருக்கிறது. பெரம்பூரில் அவருக்கு 2ஆம் இடம் கிடைக்கும், ஆனால் வெற்றி பெறக்கூடிய நிலை சுத்தமாக இல்லை. இதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். விஜய் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சிறு வாய்ப்பாவது இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு அவருடைய வியூகங்களை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். தாவேகாவிலிருந்து விஜய் மட்டுமாவது சட்டமன்றத்துக்கு வரலாமே அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அதில் மட்டுமாவது விஜய் உண்மையாக இருக்க வேண்டும். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.